ஸ்வீட் கிரேவிங் இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அது மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றிக்கிட்டு அது கூட பச்சரிசி ஒரு 1/2 கப் மட்டும் எடுத்துட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுத்தோடனே அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ஒரு பாசிப்பருப்பு 1/4 கப் அளவு மட்டும் எடுத்து வறுத்து இந்த அளவுக்கு வறுந்தோடனே அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். அது லைட்டாக காஞ்ச உடனே அது கூட அந்த பாசிப்பருப்பையும் போட்டு நல்லா வேக விட்டுருங்க. அது வெந்துட்டு இருக்க டயத்தில் இந்த பக்கம் பச்சரிசி நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா, அதை கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதையும் அந்த பாசிப்பருப்பு வெந்துட்டு இருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. வெல்லம் ஒரு 3/4 கப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கரைச்சிட்டு அது கூட சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பால் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு அது கூட முந்திரி பருப்பு நல்லா வறுத்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா சூப்பரான அன்னவரம் பாயாசம் பிரசாதம் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். வீட்டிலேயே இருக்க பொருளை வச்சு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.